தேவக்கோட்டையில நடந்த ஈவெண்ட் லைஃப்லயே மறக்க முடியாத ஈவெண்ட். ஏன்னா, இதுவரை நான் கமர்ஷியல் ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். முதல் தடவையா ஒரு டிவைன் ஈவெண்ட் கிடைக்கும்போது, அது ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருந்தது. தேவக்கோட்டையில பழம்பெரும் சிவன் கோயிலான மீனாட்சி சொக்கநாதர் கோவில்ல இந்த ஈவெண்ட் நடந்தது. கந்தசஷ்டி விழா வருடா வருடம் அங்க நடக்கும். அந்த விழாவுக்கு பெரிய பெரிய அறிஞர்கள், கலைஞர்கள், பரதநாட்டிய இயக்குனர்கள், கலைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்கள் எல்லாருமே அந்த மேடையை அலங்கரிச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த வருஷம் எனக்கும் வாய்ப்பு கிடைச்சிருந்தது. பெங்களூர்ல இருந்து பன்சூரி பேண்ட் அப்படின்றவங்க புல்லாங்குழல்லையே பாடல் இசைப்பாங்க. அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது அப்படின்றதுனாலையும் அவங்க இடையில ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற கேப்லலாம் நான் கடவுளை பற்றின ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு தான் அந்த ஈவெண்ட் புக் ஆச்சு. அதே மாதிரி அவங்க அந்த இடத்துல நல்லாவே தமிழ் பேசுனாங்க. அவங்களுடைய ஈவெண்ட்டை நல்லாவும் கொண்டு போனாங்க. எனக்கு அங்கே பேசுகிறதுக்கு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கல. நான் இடையில தான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்தேன். கடைசியில் பார்த்தா தான் தெரிஞ்சது அவங்க பேண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமே என்னோட பேச்சு ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் முருகனை பற்றின செய்திகள் எல்லாத்தையுமே அங்கே சொன்னேன். அங்கே கிடைச்ச இன்னொரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, லட்சார்ச்சனை விபூதி எனக்கு கிடைச்சிருந்தது. அங்கே வந்திருக்கிற எல்லா கலைஞர்களுக்குமே இதை ஒரு பிரசாதமாக வீட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. கோவில் முழுக்க சுற்றி பார்த்துட்டு கோவில்லையே சாப்பிட்டுட்டு அன்னைக்கு முழுக்க கோவில்லையே இருந்துட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கேருந்து போகும்போது பஸ்ஸு டைமிங் தெரியாமல் லேட்டாக போகிறப்ப எப்படா போய் சேருவோம், இந்த ஈவெண்ட்டை கண்டிப்பாக பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, நான் சரியாக பேசுவேனா அப்படின்ற ஒரு பயமெல்லாம் இருந்தது. அங்கே போனதுக்கப்புறம் நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும் அப்படின்னா சில சோதனைகளை தாண்டி தான் வரணும் அப்படின்னு.